50 வயசு ஆண் ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே புற போய் உடனே இறந்துட்டாரு. 5 மாசம் முன்னாடி அதே மாதிரி போண்டா சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் புரை போய் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்ல வந்துச்சு. இது மாதிரி இறந்து போறது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சாப்பிடும்போது உணவு குழாய்க்குள்ள உணவு போகணும் இல்லையா? ஒரு சின்ன கேப்ல அது நுரையீரலுக்குள்ள இறங்கிடுச்சு அப்படின்னா அப்பதான் அந்த புற போடுறதுங்கிறது உடனடியாக பாடியோட ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். இருமல், தும்மல் அந்த மாதிரி தள்ளி அதை வெளியே தள்ளி விட்டுரும். அது உள்ள விடாது. சில பேருக்கு ரொம்ப அவசரத்துல சாப்பிட்றாங்க, இல்லை வந்து ஒரு தடுமாற்றத்தோ ஏதோ ஒரு பதட்டத்துல சாப்பிட்றாங்க, இல்லை வயசாகிறதுனால அந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் மூடுற இடம் வந்து சரியா வேலை செய்யல, இல்லை பக்கவாதம் வந்த நோயாளிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு உணவு குழாய் மூச்சு குழாய் அசையக்கூடிய நரம்பு வந்து சரியா வேலை செய்யல, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து உணவு சாப்பிடும்போது ரொம்ப கவனமா மென்று நிதானமா அரைச்சி மெதுவாக முழுங்கணும். லேசாக அது நுரையீரலுக்குள்ள போயிட்டா கூட இறப்பு இல்லை அப்படின்னா கூட பல வகையான நுரையீரல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக உள்ள புறம் இல்லை நீர் கோத்துக்குது, இல்லை சளி கோத்துக்குது, இல்லை உள்ள புண்ணாயிடுது, நுரையீரலில் புண்ணாயிடுது, இப்படியான பிரச்சனைகள்லாம் வந்து தீராத பிரச்சனையாக லைஃப் லாங் கூட அது பிரச்சனை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆற்றுக்குள்ளே முங்கி இறந்துடுறாங்க, தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உள்ள புறம் நுரையீரலில் நீர் போய் அவங்களால லைஃப் லாங் அந்த மூச்சு பண்ண முடியாது, விட முடியாது, இழப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க, நடக்கும்போது மூச்சு வாங்குது, இப்படியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதனால நிதானமா நின்று முழுங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான புரை ஏறுற பிரச்சனை நம்ம தவிர பண்ணலாம். அதையும் மீறி புரை ஏறுது அப்படின்னா எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபர்ஸ்ட் எய்டுகள்லாம் இருக்கு. உதாரணமா ஆளை வந்து பின்பக்கமா பிடிச்சிட்டு முதுகுல தட்டி கொடுக்கறது, ஓங்கி ஓங்கி டப்புன்னு படனில தட்டுறது, அப்படின்னா உள்ள மாட்டிட்டு இருக்கிறது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களா இருந்தால் லேசா கொஞ்சம் தலைகளா சாய்ச்சி வச்சு கூட தட்டி அந்த நுரையீரலுக்குள்ள போற உணவுகளை வந்து நம்ம வெளியே எடுத்து விடலாம். அப்படி எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரியான ஆபத்துகள்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும்.